வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ இன்னும் திருவிளையாடல் புராணம் இன்ட்ரடக்ஷன்லேயே இருக்கும், கதை அப்புறம் தான் வரும். பகவானை நம்ம டைரெக்டாக வணங்கி செய்கிறத விட இப்போ இந்த அவருடைய புகழ பரப்ப வந்தவா தான் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கராச்சாரியார் எல்லாருமே ஆதிசங்கரர்னு. எப்படி ஒரு கொடி படறத்துக்கு ஒரு கொம்பு வேணும், அந்த கொம்பை மேலே படர்ந்து தான் கொடி வர முடியும். அந்த மாதிரி நம்மெல்லாம் கொடியாகிய நமக்கு இந்த மகான்கள், நாயன்மார்களோ ஆழ்வார்களோ மிச்ச மகான்கள் எல்லாருமே ஆதிசங்கரோ நமக்கு அந்த கொம்பு மாதிரி இருந்து நமக்கு உதவுறா பகவான் அடையிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம சுவாமியை நினச்சி வேண்டிட்டு பண்ணுறதை விட இவாளுடைய கதையை கேட்டோ எல்லாம் உண்மையாக நடந்தது. இவா நிறைய பஜனைகள் சத்சங்கம்லாம் போகிறதுனால நம்மளால் பகவானை அடையிறதுக்கு உண்டான வழி கொஞ்சம் சுலபமாக இருக்கும், நம்ம மனசு அதில் ஈஸியாக போகக்கூடியது. அதுக்கப்புறம் சிவனுக்கு 3 கண், ஒன்று சூரியன், சந்திரன், ஒன்று அக்னி, 3ங்கிறது. அந்த சிவனுடைய தமிழில் எழுதின புராணங்கள் 3 புராணங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு. ஒன்று ஸ்கந்த புராணம், இன்னொன்று பெரிய புராணம், இன்னொன்று திருவிளையாடல் புராணம். பெரிய புராணம்லாம் நாயன்மார்களுக்கெல்லாம் சிவன் அருள் புரிஞ்சது, பகவானாக இருந்து அவளுக்கெல்லாம் நல்ல கதி கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. திருவிளையாடல் புராணம்னு தான் சிவனே ராஜாவாக இந்த பூலோகத்தில் இருந்து மீனாட்சி அம்மன் ராணியாகவும் சிவன் சுந்தரேஸ்வரர் ராஜாவாகவும் இருந்து பண்ணின பலவிடையான திருவிளையாடல்கள் தான் மதுரை பாண்டிய நாட்டில் நடந்தது. இதை எழுதினவர் பரஞ்சோதி முனிவர்னு. அவர் வேதாரண்யத்தில் பிறந்தவர். அதுக்கப்புறம் மிச்ச கதையை அப்புறம் பார்ப்போம் அடுத்தது. நம சிவாய.